Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது இது வந்து சக்கரை பொங்கல் பாசி பருப்பு வறுத்துட்டு இருக்கோம். இது வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து எப்பவுமே பாசி பருப்பு வறுத்து போட்டா டேஸ்டா இருக்கும். அதனால நம்ம பாசி பருப்பு வறுத்துட்டு இருக்கோம். சக்கரை பொங்கலுக்கு ரேஷியோ என்னன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசி பருப்பு. பச்சரிசி தான் எடுக்கணும் சக்கரை பொங்கலுக்கு. இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி கூட ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து பொங்கல்னோட ரேஷியோ, அதாவது 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்குறோம், 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்து வறுத்துருக்குறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இதுக்கு வந்து 150 கிராம் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். அரிசி வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம கழிஞ்சிட்டு நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் அரிசி போட்டுக்கலாம். பொங்கலுக்கு வந்து நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசியும் பருப்பும் போட்டிருக்கிறேன். இப்போது அளவு என்னென்னா 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு தண்ணி விட்டுறேன். 2 3 3. இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 1/2 டம்ளர், மொத்தமாக நம்ம 5 டம்ளர் வந்து தண்ணி விட்டுருக்குறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வடிகட்டி பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கிறது அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பு நல்லா குழைய விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் இந்த வறுத்து போட்டதுனால பருப்பு வேகாத மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வெள்ளை தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து ஊற்றிக்கலாம். அப்படியே வடிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சிலருக்கு வந்து பால் ஊற்றி செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம அந்த ஒரு ஃப்ளேவருக்காக கற்பூரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பச்சை கற்பூரம் இந்த அளவுக்கு தான். இதுவே நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா பொடி பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் விட்டுக்கலாம். அதாவது காய்ச்சின பால். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். ஒரு சிலருக்கு பால் வேண்டான்னா பால் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ நம்ம முந்திரி போட்டு தாளிச்சுக்கலாம். இதுக்கு 25 ml அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. இதுக்கு ஒரு 15 முந்திரியை உடச்சி வச்சுருக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பொன்னிறமாயிடுச்சு. இப்போ திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யிலேயே நல்லா தேங்காய் முந்திரி திராட்சையை வதக்கிட்டு இப்போ நம்ம சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு.